தரமான சட்டக்கல்வியை வழங்குவதில் தலையாய பணி செய்வது அரசு சட்டக்கல்லூரிகள். தமிழ்நாட்டில் 15 அரசு கல்லூரிகள் உள்ளது. அதில் 5 ஆண்டுகள் அதாவது BA LLB படிப்பில் 9980 மாணவர்களும், 3 ஆண்டுகளுக்கான BA LLB படிப்பில் 7066 மாணவர்களும், 2 ஆண்டுகள் அதாவது LLM படிப்புகளில் 840 மாணவர்கள் என ஆக மொத்தம் 17886 மாணவர்கள் சட்டக்கல்வியில் பயின்று வருகின்றனர். ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தேவைக்கேற்ப அரசு சட்டக்கல்லூரிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது அவசியமாகும். ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் புதிதாக ஒரே ஒரு சட்டக்கல்லூரி மட்டுமே துவங்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் கடந்த ஆட்சி காலத்தில் 5 புதிய தனியார் சட்டக்கல்லூரிகள் துவங்க அனுமதி வழங்கப்பட்டன. அனுமதிக்கப்பட்ட அந்த 5 தனியார் சட்டக்கல்லூரிகள் 3 கல்லூரிகள் சரியான முறைகேடு காரணமாக தற்பொழுது அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீரியஸ் வயலேஷன் காரணமாக அந்த 3 சட்டக்கல்லூரியின் அங்கீகாரத்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரசு வந்த பிறகு மாணவர்களின் நலன்களை மீட்டு தருவதற்காக வேறு சில மாற்று ஏற்பாடுகளையும் செய்ய முன்வந்துள்ளது. மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் கூடுதலாக உருவாக்கப்பட்ட 1440 இடங்கள் மட்டுமே கூடுதலாக உருவாக்கப்பட்டது. 18 புதிய உதவி பேராசிரியர் நியமனங்கள் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து எந்த ஆய்வும் மேற்கொள்ளப்படவில்லை. பெரிய அளவில் பணிகள் ஏதும் செய்யப்படவில்லை. டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் பிரச்சனைகள் கண்டுகொள்ளப்படவில்லை. எந்த முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை, தீர்க்கப்படவில்லை. இப்பேரவையின் நேரத்தில் அருமை கருதி அவற்றை நான் அடுத்த கட்டமாக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழகத்தின் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் தரமான சட்டக்கல்வி பயில வழிவகை செய்யும் வகையில் தலைநகர் சென்னையில் இயங்கி வரும் சீர்மிகு சட்டப்பள்ளிக்கு இணையாக தரத்தில் தமிழகத்தில் தென்பகுதி மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் மதுரையில் புதிய சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி தொடங்க மாண்புமிகு வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் உத்தரவுக்கிணங்க விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதித்துறையின் ஆதாரமாக விளங்கும் வழக்கறிஞர்களுக்கு திறமையானவர்களை உருவாக்க போதுமான எண்ணிக்கையிலான அரசு சட்டக்கல்லூரிகள் மற்றும் மாணவர்கள் சேர்க்கை எண்ணிக்கையை உயர்த்துதல், டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங் காலி பணியிடங்களை நிரப்புதல், மாணவியருக்கான தேவையான நியூ ஹாஸ்டல்ஸ், அப்கிரேடிங் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இன் எக்ஸிஸ்டிங் ஹாஸ்டல்ஸ் என்பது நமது அரசின் தொலைநோக்காகும். தொலைநோக்கி அடைந்திட உரிய பணிகளை திட்டமிட்டு தேவையான நிதியை ஒதுக்கி குறித்த காலத்தில் சிறப்பாக நிறைவேற்றுவோம் என இப்பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டத்துறைக்கான அறிவிப்புகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறிவிப்பு எண் 1. தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட அனைத்து சட்டங்களும் அவசர சட்டங்கள் மற்றும் சட்ட முன்வடிவங்களில் அரசிதழ்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வசதியாக செய்ய நுண்ணறிவு மூலமாக தமிழ்நாடு சட்ட தொகுப்பு இணையவாசல் என்னும் மின்னணு களஞ்சியம் உருவாக்கப்படும். சேலம், நாமக்கல், தேனி மற்றும் காரைக்குடி ஆகிய அரசு சட்டக்கல்லூரிகளில் 2026-27 ஆண்டில் கல்வியாண்டுகள் முதல் புதிய முதுநிலை LLM பட்டப்படிப்பு பிரிவுகள் தொடங்கப்படும். இதற்கான ஒரு கல்லூரிக்கு 2 இணை பேராசிரியர் வீதம் 8 இணை பேராசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும். அறிவிப்பு எண் 3. வேலூர் மற்றும் செங்கல்பட்டு அரசு சட்டக் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்புகளை நிறுவனமான தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் மூலம் மாணவர் விடுதி கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி பற்றை பெரும்புதூர் மற்றும் புதுப்பாக்கம், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய 12 அரசு சட்டக்கல்லூரிகளில் தலா 2 குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் RO சிஸ்டம் நிறுவப்படும். சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி பற்றை பெரும்புதூர் மற்றும் புதுப்பாக்கம், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய 12 அரசு சட்டக்கல்லூரிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படும். சென்னை தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகத்தில் நிர்வாக செயல்பாடுகளை நவீனப்படுத்தும் வகையில் அனைத்து அலுவலக ஆவணங்களையும் மின்னணு மயமாக்கும் வகையில் ஆஃபீஸ் முறை நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பெருங்குடி வளாகத்தில் செயல்படும்
அரசு சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் மூலம் கூடுதல் விடுதி கட்டடம் கட்டப்படும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் தேர்வு நிர்வாகத்தை நவீனப்படுத்தும் வகையில் விடைத்தாள் மதிப்பீடும் விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள முழுமையான தேர்வு end-to-end எக்ஸாமினேஷன் ஆட்டோமேஷன் மற்றும் இணைய வழி மதிப்பீடு ஆன்லைன் வேல்யூவேஷன் அமைப்பு செயல்படுத்தப்படும். சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் இணைப்பு தனியார் சட்டக்கல்லூரிகள் பயிலும் சுமார் 30,000 சட்ட மாணவர்கள் நேரடியாக பயன்பெறும் வகையில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் சட்டவியல் மையம் அமைக்கப்படும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக நூலக வளாகம் மேம்படுத்தும் வகையில் பல்கலைக்கழக நூலகத்திற்கு புதிய சட்ட புத்தகம் மற்றும் மின்னணு தகவல் வளங்கள் கொள்முதல் செய்யப்படும். திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் மூலம் மாணவர்களுக்கான கூடுதல் விடுதி கட்டிடம் கட்டப்படும்.